ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. பிராமண குலபூஷணர்களாகிய நாம் அனைவரும் இவ்வுலகில் அனைவரிலும் மிகுந்த சுகம் நிறைந்தவர், அனைவரிலும் பெரிய அதிர்ஷ்டசாலிகள், ஆனந்தமயமான வாழ்வை கழிக்கக்கூடியவர்கள், மேலும் சர்வசக்திமான் தந்தையின் குடிநிழலில் வசிக்கக்கூடியவர்களாவோம். நமது அதிர்ஷ்டத்தை சற்று பார்வையிடுவோம். நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம். முழு உலகும் அறியாமையின் இருளில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. இச்சைகள், மாயத் தோற்றங்கள், செல்வம், வசதிகள் அவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாமோ ஈஸ்வரிய சுகங்களின் ரசனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாலை எழுந்ததிலிருந்து பிரபுவினை சந்திப்பதற்கான சுகமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. உலக மக்கள் காலையிலேயே கவலையோடு தான் எழுந்திருக்கிறார்கள். நாமோ எழுந்ததுமே பிரபுவை சந்திக்கின்றோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். நமது முதுகை தட்டி நாமே ஊக்குவித்துக் கொள்வோம். ஆஹா, எத்தனை அதிர்ஷ்டசாலி நான்! கண்கள் திறந்ததுமே பகவான் கிடைத்து விட்டார். அவரது சக்திகள் கிடைத்துவிட்டன. அவரது அன்பு கிடைத்துவிட்டது. அவரோடு உரையாடல் செய்வதற்கான தங்கமான வாய்ப்பு கிடைத்தது. அவரோடு வசிப்பதற்கான தங்கமான ஆஃபர் கிடைத்திருக்கிறது. அதிகாலை நேரத்தை இவ்வாறு நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை பற்றி சிந்திப்பதில் கழிப்போம். யார் இந்த அமிர்தம் போன்ற ரசனையை அனுபவம் செய்திருப்பவர்களோ அவர்களுக்கு பகவானுடைய வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டே இருக்கும். நீ இந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எங்கே தவறு இழைக்கிறாய்? இதனை எவ்வாறு சரி செய்து முன்னேற வேண்டும்? எவ்வாறு நீ வெற்றி அடைய வேண்டும்? எவ்வாறு மகானாக ஆக வேண்டும் என்று அவர் வழிகாட்டுதல்களை கொடுக்கின்றார். மேலும் முழு நாளும் அவர் உடனே இருப்பதை அவர்கள் அனுபவம் செய்கிறார்கள். எப்போது அழைத்தாலும் அவர் அவர்களுக்காக ஓடி வந்து விடுகிறார். எப்போது அவரை நினைத்தாலும் அதிகமான சுகத்தை அவர்கள் அனுபவம் செய்கிறார்கள். நாம் பக்தர்களைப் போன்று அவரை கூக்குரலிட்டு அழைப்பதில்லை. நமது நினைவானது அவரோடு வாழ்வதற்கான நினைவாகும். எனவே நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை பற்றி சிந்தனை செய்து ஜன்ம ஜன்மங்களின் துக்கங்களை அழித்து விடுவோம். ஏனென்றால் நாம் முழு உலகின் துக்கங்களையும் அழிக்க வேண்டும். இப்போது உலகிற்கு எது மிகவும் அவசியமோ அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அறிவியல் இவ்வுலகிற்கு பலவற்றை கொடுத்திருக்கிறது. நமது அரசியல் தலைவர்களும் பலவற்றை கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் உலகை துக்கங்களிலிருந்து விடுவிப்பது, சத்தியமான பாதையில் அழைத்து செல்வது, நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து சக்தியை வழங்குவது, இவற்றை ஈஸ்வரிய சக்தியால் நிறைந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் செய்ய முடியும். எனவே அளவற்ற பொக்கிஷங்கள் கிடைக்கின்றன. தன்னைத்தான் இவற்றால் நிரப்பிக்கொள்வோம். ஏனென்றால் பகிர்ந்தளிப்பதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது. தன்னைத்தான் அந்தளவிற்கு நாம் நிரப்பிக்கொள்வோம். நமது வாசலுக்கு வந்த யாரும் வெறுங்கையோடு திரும்பிச் செல்லக்கூடாது. அவ்வாறு செய்வோமானால் நமக்கு வரம் கிடைக்க பெற்றுவிடும். எந்த ஒரு பிறவியிலும், எந்த ஒரு நாளிலும், எந்த ஒரு கணத்திலும் உங்களது வாசலுக்கு வந்த யாரும் வெறுங்கையோடு திரும்ப மாட்டார்கள். அந்தளவிற்கு நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள். கொடுத்து கொண்டே செல்வீர்கள். எனவே இப்போதே கொடுப்பதற்கான மனப்பான்மையை நிறைத்து கொள்வோம். யார் நிரம்பியிருப்பார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். யார் வெறுமையாக இருப்பார்களோ அவர்களுக்கு எப்போதும் எடுத்துக்கொள்ளும் மனப்பான்மைதான் இருக்கும். ஆனால் நாமோ ஒருவரிடம்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும். நாம் நமது பரம தந்தையோடு இணைந்து விடுவோம். மேலும் முழு உலகும் நம்மோடு இணைந்துவிடும். இவ்வாறு இந்த அழகான யோகத்தை இன்று முழு நாளும் அனுபவம் செய்வோம். அதாவது நாம் சிவ தந்தையின் நினைவில், அவரோடு நினைவின் தொடர்பில் இருக்கின்றோம். அந்த மகா ஜோதியோடு நாம் இணைந்திருக்கிறோம். அந்த கடலை போன்ற தந்தையோடு இணைந்திருக்கிறோம். சர்வ சக்திகளின் களஞ்சியத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். மேலும் நம்மோடு முழு உலகும் இணைந்திருக்கிறது. அவரது முழுமையான சக்திகளும் எண்ணில் நிறைந்து நாலாபுறங்களிலும் பலவுகின்றன. நான் பூர்வீகமான ஆத்மா, வள்ளலாவேன். நான் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனவே இன்று முழு நாளும் கொடுப்பதற்கான நாளாகும்.
ஒருவரிடமிருந்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம். இயற்கைக்கு கூட கொடுத்து கொண்டே இருப்போம். நல்ல சூழலை உருவாக்குவதற்கான யோகதானம் செய்வோம். அப்போது நமது குடும்பம் தானாகவே சுகம் நிறைந்ததாக ஆகிவிடும்.